வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். லோக்சபா சபாநாயகராக போட்டியின்றி தேர்வாகிறார் சுமித்ரா மகாஜன். பிரதமர் மோடி முன்மொழிய காங்கிரஸ் உள்ளிட்ட 18 கட்சியினர் வழிமொழிந்து வேட்புமனு தாக்கல். பிரதமர் மோடி, அத்வானி, காங்கிரஸ் தலைவர் சோனியா உள்ளிட்டோர் எம்பிக்களாக பதவியேற்பு. 539 பேர் பொறுப்பேற்பு வெள்ளிக்கிழமை வரை நீடிப்பு. திமுகவை வலுப்படுத்த நடவடிக்கைகள் துவக்கம். 6 பேர் குழுவை அமைத்து கருணாநிதி அறிவிப்பு. விரிவான செய்திகள். லோக்சபா சபாநாயகர் தேர்தலில் 8 முறை தொடர்ந்து எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட பாரதிய ஜனதாவின் சுமித்ரா மகாஜன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். 16வது லோக்சபாவின் முதல் கூட்டத்தொடரை தற்காலிக சபாநாயகர் கமல்நாத் தலைமையேற்று நடத்தி வருகிறார். புதிய எம்பிக்கள் பதவியேற்று முடித்ததும் சபாநாயகர் தேர்தல் வெள்ளியன்று பிற்பகலில் நடக்கிறது. பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுமித்ரா மகாஜனை சபாநாயகராக்க பாரதிய ஜனதா மேலிடம் ஒருமனதாக முடிவு செய்ததை தொடர்ந்து வியாழனன்று பிற்பகலில் அவர் சபாநாயகர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார். அவரது பெயரை பிரதமர் நரேந்திர மோடி முன்மொழிய மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 19 எம்பிக்கள் முன்மொழிந்தனர். பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானியும் வழிமொழிந்தார். சுமித்ரா மகாஜனை எதிர்த்து யாரும் போட்டியிடாத பட்சத்தில் அவர் போட்டியின்றி சபாநாயகராக தேர்வு செய்யப்படுவார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் தொகுதியிலிருந்து 8வது முறையாக லோக்சபா எம்பியாக தேர்வாகியுள்ள சுமித்ரா மகாஜன் லோக்சபா தேர்தலில் தோல்வியை கண்டதில்லை. 71 வயதான சுமித்ரா மகாஜன் வாஜ்பாய் அமைச்சரவையில் மனிதவள மேம்பாடு, தொலைத்தொடர்பு மற்றும் பெட்ரோலிய துறைகளில் இணை அமைச்சராக பதவி வகித்துள்ளார். லோக்சபா சபாநாயகராகும் 2வது பெண்மணி என்ற பெருமையை சுமித்ரா மகாஜன் பெறுகிறார். இதற்கு முந்தைய லோக்சபாவில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மீரா குமார் லோக்சபாவின் முதல் பெண் சபாநாயகர் என்ற பெருமையை பெற்றிருந்தார். பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் சோனியா, மூத்த தலைவர் அத்வானி மற்றும் அமைச்சர்கள் எம்பிக்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். 16வது லோக்சபாவின் முதலாவது கூட்டத்தொடர் புதனன்று காலை துவங்கியது. மத்திய அமைச்சர் கோபிநாத் முண்டே அகால மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தும் முதல் நாள் அலுவல்கள் நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டன. இதனால் புதனன்று துவங்குவதாக இருந்த புதிய எம்பிக்கள் பதவியேற்பு நிகழ்வும் ஒத்திவைக்கப்பட்டது. வியாழனன்று காலை லோக்சபா கூடியதும் புதிய எம்பிக்களுக்கு தற்காலிக சபாநாயகர் கமல்நாத் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். வாரணாசி தொகுதியிலிருந்து தேர்வான பிரதமர் நரேந்திர மோடி முதலாவதாக எம்பியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். கடவுளின் பெயரால் ஹிந்தி மொழியில் அவர் பதவியேற்றார். நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. அவரைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி, காங்கிரஸ் தலைவர் சோனியா, உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் ஆகியோரும் எம்பியாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். जो लोकसभा का सदस्य निर्वाचित हुआ हूं, जो लोकसभा की सदस्य निर्वाचित हुई हूं, मैं राजनाथ सिंह निश्चयेन परमेश्वरस्य नाम्ना शपे. நிதின் கட்காரி, சதானந்த கவுடா, உமா பாரதி, மேனகா காந்தி, ஹர்ஷ்வர்தன், ராம்விலாஸ் பஸ்வான் என கேபினெட் அமைச்சர்களும் அவர்களைத் தொடர்ந்து இணை அமைச்சர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். நாள் முழுக்க எம்பிக்களின் பதவி ஏற்புடன் லோக்சபா அலுவல்கள் நிறைவுற்றன. நாட்டில் மொத்தமுள்ள 543 லோக்சபா தொகுதிகளில் 4 காலியிடங்கள் போக எஞ்சிய 539 எம்பிக்கள் பதவி ஏற்க வேண்டி இருப்பதால் வெள்ளியன்று நண்பகல் வரை எம்பிக்கள் பதவியேற்பு தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி தான் வெற்றி பெற்ற 2வது தொகுதியான வடோதரா எம்பி பதவியை ராஜினாமா செய்ததாலும், சமாஜ்வாடி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவ் தான் வெற்றி பெற்ற 2வது தொகுதியான மெயின்புரி எம்பி பதவியை ராஜினாமா செய்ததாலும் அந்த இடங்கள் காலியாக உள்ளன. தெலுங்கானா முதல்வரான சந்திரசேகர ராவ் மேடக் தொகுதி எம்பி பதவியை ராஜினாமா செய்ததாலும், பீட் எம்பி முண்டே விபத்தில் இருந்ததாலும் அந்த 2 தொகுதிகளும் காலியாக உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. 16வது லோக்சபாவுக்கு தேர்வான எம்பிக்களில் 315 பேர் புதுமுகங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுகவை வலுப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்கு 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. இதற்காக அக்கட்சியின் உயர்நிலை குழு விவாதித்து கட்சியை பலப்படுத்த குழு அமைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் வேட்பாளர்கள், பொறுப்பாளர்கள் அறிக்கை தரவும் உத்தரவிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து கட்சித் தலைவர் கருணாநிதி தன் பிறந்தநாள் விழாவில் பேசிய போது விரைவில் கட்சி நிர்வாகிகள் மாற்றப்பட உள்ளதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் வியாழனன்று திமுக தலைமை ஒரு அறிக்கை வெளியிட்டது. திமுக வலுப்படுத்தும் சாத்தியக்கூறுகளை ஆராய 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இக்குழுவில் திருவேங்கடம், கல்யாண சுந்தரம், ராஜமாணிக்கம், ராதாகிருஷ்ணன், சச்சிதானந்தம், தங்கம் தென்னரசு ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர்.
இக்குழுவினர் அளிக்கும் அடிப்படையில் கட்சித் தலைவர் கருணாநிதி அதிரடி நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து மூத்த தலைவர் அஞ்சலி தமானியாவும் திடீரென விலகி உள்ளார். அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் 400 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 4 இடங்களில் வெற்றி பெற்றது. பெரும் எதிர்பார்ப்புடன் ஆம் ஆத்மி கட்சியில் நுழைந்த பல பிரபலங்களுக்கு கட்சியின் படுதோல்வி பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. வந்த வேகத்திலேயே கட்சியிலிருந்து விலகி வருகின்றனர். கட்சியின் செய்தி தொடர்பாளராகவும் தேசிய செயற்குழு உறுப்பினராகவும் பதவி வகித்த ஷாசியா இல்மி, கேப்டன் GR கோபிநாத் ஆகியோர் சில நாட்களுக்கு முன் ஒரே நாளில் கட்சிக்கு முழுக்கு போட்டனர். அதோடு கேஜ்ரிவாலின் செயல்பாட்டையும் கடுமையாக குறை கூறினர். இந்நிலையில் மகாராஷ்டிர மாநில ஆம் ஆத்மி கட்சியில் முக்கிய தலைவராக செயல்பட்டு வந்த அஞ்சலி தமானியாவும் விலகி உள்ளார். கனத்த இதயத்துடன் கட்சியிலிருந்து விலகுவதாக கட்சி தலைமைக்கு கடிதம் அனுப்பியுள்ள அஞ்சலி தமானியா தனது விலகலுக்கு காரணம் எதையும் கூறவில்லை. ஆனால் அஞ்சலி கட்சி பொறுப்புகளைத்தான் ராஜினாமா செய்துள்ளதாகவும் அவரை சமாதானப்படுத்த முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாகவும் ஆம் ஆத்மி மூத்த தலைவர்களில் ஒருவரான மயாங்க் காந்தி தெரிவித்தார். ஊழல் ஒழிப்பு சமூக ஆர்வலரான அஞ்சலி தமானியா 2012ஆம் ஆண்டில் நிதின் கட்காரி மீது விவசாய நிலங்களை அபகரித்ததாக குற்றச்சாட்டுகளை சுமத்தினார். லோக்சபா தேர்தலின் போது கட்காரியை எதிர்த்து நாக்பூரில் போட்டியிட்ட அஞ்சலி தமானியா டெபாசிட் இழந்து 4வது இடத்தையே பிடிக்க முடிந்தது. துப்பாக்கி மற்றும் பயங்கர ஆயுதங்களை காட்டி ராமேஸ்வரம் மீனவர்களிடம் இருந்து இலங்கை கடற்படையினர் மீன்களை கொள்ளையடித்துச் சென்றனர். ராமேஸ்வரம் மற்றும் பாம்பன் பகுதியிலிருந்து மீன்துறை அலுவலக அனுமதி பெற்று 900க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் புதன்கிழமையன்று மீன்பிடிக்க மீனவர்கள் சென்றனர். கச்சத்தீவு தலைமன்னாருக்கு இடையே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது 5க்கும் மேற்பட்ட ரோந்து படகுகளில் இலங்கை கடற்படையினர் வந்து மீனவர்களை சுற்றி வளைத்தனர். துப்பாக்கி மற்றும் பயங்கர ஆயுதங்களை காட்டி மீனவர்களை மிரட்டி அவர்களிடம் இருந்த மீன்களை இலங்கை கடற்படையினர் கொள்ளையடித்தனர். மீனவர்களை தாக்கியதோடு மீன்பிடி சாதனங்களையும் சேதப்படுத்தினர். கடற்படையினரின் தாக்குதலால் உயிருக்கு பயந்த மீனவர்கள் மீன்களின்றி கரை திரும்பினர். கச்சத்தீவு பக்கத்தில் மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். அப்போ ஒரு 4 ஸ்ரீலங்கன் நேவியங்களை பின்தொடர்ந்து துரத்துனாங்க. நாங்க ஒரு 30-40 போட்டுகளுக்கு மேல இருந்தோம். துரத்தி 3 மணி நேரமா துரத்திக்கிட்டே இருந்தாங்க. துரத்தி சில போட்டுகள்ல வலையை வெட்டி விட்டாங்க. எங்களுக்கு ரால் கேட்டாங்க. ரால் கேட்டு நாங்க ரால் கொடுக்கறதுக்குள்ள எங்க போட்டை முட்டி இந்த அளவுக்கு சேதப்படுத்திட்டாங்க. ஒரு நேவி போச்சுன்னா மறுபடியும் பின்னாடி ஒரு நேவி வந்து அவங்களும் ரால் கேட்கறாங்க. இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தா என்னதான் பண்றது? இது போக நேவில கத்தி, அருவா, துப்பாக்கி இதெல்லாம் வச்சு எங்களை மிரட்டுறாங்க. மிரட்டி வலையை வாங்க முடியுமா முடியாதா, இல்லட்டா ஸ்ரீலங்கா கொண்டு போயிருவேன், அந்த அளவுக்கு மிரட்டுறாங்க. இலங்கை கடற்படையினரின் தொடர் அட்டூழியத்தால் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் கடும் ஆவேசம் அடைந்துள்ளனர். மத்திய மாநில அரசுகள் இப்பிரச்சனையில் உடனடியாக தலையிட்டு தங்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் துப்பாக்கி முனையில் சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் அம்பலத்துக்கு வந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் உள்ள குப்பாப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த 14 வயது சிறுமி வீட்டில் தனியாக இருந்தாள். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த பங்கஜ் என்ற ஆசாமி வீட்டுக்குள் நுழைந்தான். சிறுமியையும் தூங்கிக் கொண்டிருந்த அவளது தாயையும் சுட்டு கொன்று விடுவதாக மிரட்டிய அவன் அந்த பெண்ணை அருகிலுள்ள காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்று பலாத்காரம் செய்தான். சிறுமி தனக்கு நேர்ந்த கொடுமையை குடும்பத்தாரிடம் கூறியதை தொடர்ந்து போலீசில் புகார் செய்யப்பட்டது. मम्मी सो रही थी तो मम्मी मेरे को धमकी दी, नुको यहीं खड़ी रहो, तुम मुझे लेकर चले गया हाथ पकड़ के, बलात्कार सजा. சிறுமியின் புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து வாலிபர் பங்கஜை கைது செய்தனர். पुलिस ने तत्काल त्वरित कार्रवाई करते हुए न केवल मुकदमा लिखा बल्कि तत्काल अभियुक्त को गिरफ्तार किया. பதவுன் மாவட்டத்தில் தலித் சகோதரிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு உயிருடன் தூக்கில் தொங்கவிடப்பட்டது, நீதிபதிகள் குடியிருப்பில் புகுந்து பெண் நீதிபதியை கற்பழிக்க முயன்றது போன்ற சம்பவங்களால் அதிர்ச்சியடைந்த உத்தரப்பிரதேசத்து மக்கள் துப்பாக்கி முனையில் நடந்த பாலியல் பலாத்காரத்தால் நிலைகுலைந்து போயுள்ளனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தில் தமிழக அரசு சார்பில் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணி செய்தமைக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழா வியாழனன்று கொண்டாடப்பட்டது. கிண்டி மாசு கட்டுப்பாட்டு வாரிய வளாகத்தில் நடந்த விழாவில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் விழாவை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் சுற்றுச்சூழல் கல்வி, விழிப்புணர்வு மற்றும் மேலாண்மை பணி
செய்தமைக்காக விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். விருது பெற்றவர்கள் ஒவ்வொருவரும் சுற்றுச்சூழல் பாதுகாவலராக வேண்டும் என்றும் சுற்றுச்சூழல் பணி வீட்டிலிருந்து துவங்க வேண்டும் என்றும் கூறினர். எந்த ஒரு நாட்டிலுமே இல்லாத ஒரு தனித்தன்மை நம்ம நாட்டில் இருக்கு. என்னதுன்னா, இந்தியாவில மட்டும்தான் ரெயின் ஃபாரஸ்ட், ஸ்னோ கேப் மவுண்டன்ஸ், பனிப்பிரதேசங்கள், பாலைவனங்கள் எல்லாமே இங்க இருக்குது. அண்ட் ஒருத்தரும் ஒரு தினசரி சுற்றுப்புற சூழல் ஆர்வலராக ஆக முடியும், டெய்லி என்வாயர்மெண்டலிஸ்ட். அப்படியானா ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஏற்படும். கடந்த 2012 துவங்கி இந்த ஆண்டும் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு 66 லட்சம் மரக்கன்று நடும் பணி துரிதமாக நடந்து வருவதாக அமைச்சர் வெங்கடாச்சலம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் கும்பாபிஷேகத்திற்கான திருப்பணிகள் வியாழக்கிழமையன்று சுதர்சன ஹோமத்துடன் துவங்கியது. பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் கும்பாபிஷேக விழா விரைவில் நடக்க உள்ளது. இவ்விழாவிற்கான திருப்பணிகள் வியாழக்கிழமையன்று துவங்கப்பட்டன. முன்னதாக 1000 கால் மண்டபத்தில் சுதர்சன ஹோமம் வளர்க்கப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க பந்தக்கால் நட்டு பணிகள் துவங்கின. கோவில் கோபுரம், விமானம், மதில் சுவர் சீரமைப்பு உள்ளிட்ட மராமத்து பணிகளும் நடக்க உள்ளன. பணிகள் நடைபெறும் இடங்கள் மற்றும் பஞ்சக்கரையில் உள்ள யாத்ரீக நிவாஸ் ஆகியவற்றை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டனர். முன்னதாக கோவில் வளாகத்தில் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை அமைச்சர்கள் துவக்கி வைத்தனர். தங்கத்தின் விலையில் வியாழக்கிழமையன்று சவரனுக்கு 56 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,384 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,548 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 43 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 40,245 ரூபாயாக இருந்தது. சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இயற்கையை பாதுகாக்க அனைவரும் முன்வர வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். ஆண்டுதோறும் ஜூன் 5ஆம் தேதி சர்வதேச சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுகிறது. இயற்கையை பாதுகாக்கவும் அதை அழிவிலிருந்து தடுக்கவும் 1972ஆம் ஆண்டு சுற்றுச்சூழல் தினமாக ஐநா இந்த தினத்தை செயல்படுத்தியது. ஆனால் இன்றைய நகரமயமாக்கலால் நாளுக்கு நாள் வனங்கள், நீர்நிலைகள் பெருமளவு அழிக்கப்பட்டுவிட்டன. விளைநிலங்கள் வீடுகளாக மாறி வருகின்றன. காடுகளை அழித்து அங்கு கட்டடங்களை எழுப்பியதால் வன விலங்குகள் ஊருக்குள் புகுந்து விடுகின்றன. வனப்பகுதி ஆக்கிரமிப்பால் அங்குள்ள உயிரினங்கள் வாழ்விடங்களை தேடி பல்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்வதால் ஏராளமான உயிரினங்கள் அழிந்து வருகின்றன. இயற்கையை சுரண்டுவதால் பூமியின் வெப்பம் அதிகரித்து தட்பவெப்ப நிலையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. துருவ பகுதியில் உள்ள பனிக்கட்டிகள் உருகி கடல் மட்டம் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையை மாற்ற அனைவரும் ஒன்றிணைந்து இயற்கையை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்றும் வனத்தில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்றும் இயற்கை ஆர்வலர்கள் கேட்டுக் கொண்டனர். உலக உயிரினங்கள்லயே மரங்கள் தான் பிராணவாயு, அதாவது ஆக்சிஜன் என்ற பிராணவாயுவை இயற்கையா தயாரிக்கிறது. செயற்கை ஆக்சிஜனை தயாரிக்க முடியாது. இந்த மாதிரியான பிராணவாயுவை மரங்கள் கொடுக்குது. இந்த பிராணவாயு தான் மனித வாழ்வுக்கு மிக முக்கியமானது. அப்போ ஒரு மாநகரில் வசிக்கிற மக்களுக்கு எவ்வளவு பிராணவாயு தேவையோ அவ்வளவுக்கேற்ற மரம் இருக்கணும்ன்றது அடிப்படையான 33% நம்ம கூட நம்மளை சுற்றிலும் வனங்கள் இருக்கணும். அப்பதான் அங்க வாழ்ற உயிரினங்கள், மனிதர்கள் முதற்கொண்டு அனைத்து உயிரினங்களும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புடைய இயந்து வாழ முடியும் அப்படின்றது உலக நீதி. நம்மளுடைய மலைகளை குடைந்து கல்குவாரிகள் தேவையான ஒவ்வொரு கற்களையும் எடுத்து நம்ம வீடு கட்டுவதற்கும் சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கும் தேவையான மூலப்பொருட்களை நாம் மலைகளில் இருந்து எடுத்துக்கொண்டு செல்கின்றோம். அவ்வாறு செல்வதனால் நம்மளுடைய வன உயிர்கள் பெருமளவில் பாதிப்புக்கு உள்ளாகின்றது. நாம் முடிந்த அளவு இல்லாமல் கண்டிப்பாக நம்ம மலையை இனிமேல் உருவாக்குவது என்பது இயலாத ஒரு விஷயம். எந்த ஒரு இயற்கை பொருட்களுமே, நேச்சுரல் ரிசோர்சஸ் எதையுமே நம்மளால புதியதாக உருவாக்க முடியவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில உண்மையும் கூட அதுதான். இயற்கை மனிதருக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். அதை பாதுகாக்க தவறும் பட்சத்தில் எதிர்கால சந்ததியினர் பல்வேறு விளைவுகளை சந்திக்க நேரிடும். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.